ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் எபிசோட் 12. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எபிசோட் 12க்குள்ளே போகலாமா? எபிசோட் 12 ஸ்டார்ட் ஆகும்போதே ஆலன் மயங்கி விழுக அவனை பார்த்து டோனி கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ என்ன தான் சொன்னாலும் நான் பண்ண ப்ராமிஸை நான் காப்பாற்றுவேன், ஆனால் அதை இப்போ காப்பாற்றுவேன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தேவை பேபு மட்டும் நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஆனால் உன் டீமை நீ தான் இப்படி ஏமாத்தினேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு சொல்லி அவன் வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு இருக்கான். ஆலன் வசமா வந்து மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அவன் பாட்டுக்கு அப்படியே மயங்கி கீழே விழுந்திருக்க இவன் பாட்டுக்கு டைலாக்கை பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா வின்னர் வரான். அந்த பிளட்டை டெஸ்ட் பண்ணியாச்சு, அது சார்லியோட பிளட் தான். ஸோ நமக்கு இந்த பிளட் ஓகே தான், பட் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் அதிகமாக பண்ணும்போது அந்த பிளட் பத்தாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வின்னரும் அங்கே டோனியும் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆலன் அப்படி எந்திரிச்சு நிற்க, இப்போ நீ போ, ஆனால் நான் கேட்கறது சீக்கிரமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆலனுக்கு வேற வழி தெரியல. இவன் கிட்ட வேற மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இவன் கண்டிப்பா பேபியும் சார்லியும் கூட்டிட்டு வர சொல்றானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போறான். பட் நீ எனக்காக பிளட் கொடுத்தில, அதுக்கான ரிவார்டுன்னு சொல்லி டீனை காட்ட டீனை பார்த்துட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து பாக்குறான் ஜெஃப். அங்க ஆலனை காணும். அங்கிள்னு சொல்லி ஒரு இடமா தேடிட்டு வந்து பார்க்க கரெக்டா ஆலன் வரான். எங்க போயிட்டு வந்தீங்க? நைட்டு வீட்டுக்கு வந்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் காலையில ரன்னிங் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸோடவா? அதனால என்ன, எந்த ட்ரெஸ் போட்டா என்ன, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்ல, சரி நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் போய் சார்லியை பார்க்கலான்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் ஆலனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெஃப் கிட்ட மறைக்கிறோன்னு. ஜெஃப் எதுவும் பெருசாக கண்டுக்கல. இவன் சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நம்பின மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் ஆலன் அப்படியே திங்க் பண்ணுறான், இதில் எப்படி வெளியே வர்றதுன்னு ஒன்றும் அவனுக்கும் புரியல. யோசிச்சுக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து சார்லியை ஒரு வழியா பேப் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இந்த வீட்டில் தான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னு சொல்ல, அந்த வீடை பார்க்கும்போது அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கு. உனக்கு எதுவும் ஞாபகம் வருதான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு எதுவும் தெரியலங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேவா, வீட்டை நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். இந்த வீட்டில் நீ முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீ என்னை கரெக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டே இருப்ப, அதுக்கப்புறம் தான் அப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா இங்கேயே இருந்துட்டோம்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, பட் எனக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் இருந்த ஒரு இடத்தையும் அவன் காட்டுறான். இந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணுவ, இதான் உன்னோட கம்ப்யூட்டர், இங்கதான் நீ எல்லாமே பண்ணுவ, உனக்கு போர் அடிக்கும் போது நீ அந்த பக்கம் போய் அங்க உட்காந்துக்குவ, இந்த மாதிரி ஒரு இடமும் உன்னோட பேர் சொல்லும். இந்த கிச்சன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மோஸ்ட்லி நான் சமைக்கவே மாட்டேன், நீ தான் சமைப்ப அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான். எது எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கபோர்டையும் ஓப்பன் பண்ணி காட்டிட்டே இருக்கான். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த டிராப்பி எல்லாம் பாக்குறான். அதை பார்த்துட்டு சார்லி கேட்கறான், இதெல்லாம் நீங்க வாங்கின டிராப்பியான்னு. அது நான் மட்டும் கிடையாது, நீயும் தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கினதுன்னு சொல்ல, என்னது நம்ம 2 பேரா, எனக்கு ரேசிங் தெரியுமானுங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு ரேசிங் சொல்லி கொடுத்ததே நான் தான், நீயும் ஓரளவுக்கு நல்லா தான் ரேஸ் பண்ணுவ, ஸோ உனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல. எனக்கு ரேசிங் தெரியுமா, நான் கார் ஓட்டுவேனா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அமைதியே அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான். பட் இவன் பேச பேச அதை கேட்கும் போது சார்லிக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகத்துக்கும் வரல. ஆனா நம்ம பேபுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் அவன் அப்படியே கேஷுவலா கேட்டுட்டு இருக்க, ஒரே ஒரு நிமிஷம் நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, உனக்கு மெமரி வருது வரல என்ன இருந்தாலும் சரி, நீ என்னை வாப்போ அப்படின்லாம் கூப்பிடாத, என்னை பேப்னு பேர் சொல்லி மட்டும் கூப்பிடுறியா, யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பேப் சொல்றான். அதை கேட்டுட்டு அவனும் சரி ஓகே நான் பேப்டே இதுக்கப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இவனுக்கு ஞாபகம் வரலனால அட்லீஸ்ட் பேர் சொல்லியாவது என்ன கூப்பிடுறானேங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். இவனும் பேபும் ஒன்னா இருக்க போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு. இங்க பாத்தியா, இந்த போட்டோ நம்ம 2 பேரும் ஒன்னா எடுத்தது, ரேசிங் சுட்டு உனக்கு நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, அதுவும் அவனுக்கு ஞாபகம் எல்லாம் வரல, சும்மா மட்டும் பாக்குறான், ஏதோ கேஷுவலா பாக்குற மாதிரி. அது பார்க்கும்போது பேபுக்கு கஷ்டமா இருக்கு. இவனுக்கு எப்பதான் எல்லாம் ஞாபகம் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் சார்லி அப்படியே திங்க் பண்ணிட்டே நிக்கிறான். அப்புறம் சார்லியை கவுச்சுக்கு கூட்டிட்டு போறான். இந்த கவுச் எப்பயுமே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் அதிகமா இங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்ல, அப்படியே க்ளோஸா போகும்போது ஒரு மாதிரி இருக்கு சார்லிக்கு. அப்புறம் அங்க டேபிள் மேல ஒரு கிளவுஸ் இருக்கு, சார்லியோட தான். இது யாரோடதுன்னு சொல்லி கேட்க, இது உன்னோட தான், உன் பேர் போட்டிருக்கு பாரு, இது உனக்காக நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல, நான் இது போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது உன்னோடது தான், நீ போடலாம் அப்படின்னு சொல்லி அதை கையிலையும் மாட்டி விடுறான். அந்த கிளவுஸை போட்டதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருமானு பார்த்தா அவனுக்கு அதுவும் சுத்தமா வரல, சும்மா மட்டும் போட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் சரிவா கேரேஜ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேரேஜுக்கு வரான். அங்க ஆலன் இன்ட்ரோ கொடுக்குறான். இதுதான் ஜெஃபோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஜெஃபுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க சோனிக் நார்ட்னு இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரோ கொடுக்க, இவங்க எல்லாமே உங்க கூட இருக்காங்க தான், இவங்க எல்லாருமே உனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளாம் ஒரே டீம்னு சொல்ல, அப்புறம் நாங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு நார்த்து சொல்றான். அதெல்லாம் கிடையாதுன்னு சோனிக் சொல்றான். இவன் சொல்றதை
நம்பாத, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கப்பிள்ஸ் தான், நீங்கள் எப்படி கப்பிள்ஸோ அதே மாதிரி நாங்களும் கப்பிள்ஸ்னு சொல்கிறான். பட் ஒன்றுமே புரியல சார்லிக்கு. டே 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு பேப் நீ வான்னு சொல்லி சார்லியை கூட்டிகிட்டு போகிறான். இந்த காரில் தான் அதிகமாக நீ எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நீ ஓட்டுறதும் இந்த கார் தானே சொல்ல. இந்த காரா, நானா கார் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் இது உன்னோட ஃபேவரட்டான கார் அப்படின்னு சொல்ல, வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் உள்ளே உட்காந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளே போய் உட்காரான். அந்த ஸ்டேரிங்கை கையில் பிடிச்சோடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சுட்டே கார் ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே பேப் அவனை பார்த்துட்டே இருக்க, மம்மா அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்டை கேட்டோடனே உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேப் அவனை பார்த்து ஷாக்காக கேட்க, இல்லை எனக்கு இந்த காரில் உட்காந்துன்னு என் மைண்டில் அந்த வேர்டு வந்தது, ஒருவேளை என்னோட மெமரியில் அந்த வேர்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறான். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, அந்த ஒரு வேர்ட் மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. அதை கேட்டோன்னே பேப்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அவன் கூப்பிட்ட உடனே இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க. ஆலன் வர அவன்கிட்ட, என்னாச்சு நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவனுக்கு எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி பேபை கன்வின்ஸ் பண்ணுறக்க ஆலன் பேசிகிட்டே இருக்கான். ஒருவேளை நீ சார்லியை க்யூர் பண்ணுறக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நீ அதை பண்ணுவியா, அதை ஏற்றுப்பியான்னு சொல்ல, அந்த மாதிரி ஒன்றுன்னா என்னோட லைஃப்பை கூட நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு சார்லி சரியானா போதும், அதை தவிர வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஆலன் கிட்ட கேட்க, இல்லை இல்லை சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் வந்து சொல்ல வந்ததை சொல்லலை. அதாவது டோனி சொன்னதை சொல்ல நினச்சிருப்பான் போல. அதுக்கப்புறம் உனக்கு சொல்லணும்னு தோணல. அமைதியாக அப்படியே உட்காந்துருக்க. பேப் கரெக்டாக ஆலனோட காது கிட்ட பார்க்குறா. அந்த காது கிட்ட கிம்ம சொன்ன அந்த மார்க் அப்படியே இருக்கு. அதை பார்த்துனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பேப்க்கு. கண்டிப்பாக ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே குக் பண்ணிட்டு இருக்கான் சார்லி. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே குக்கிங்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு, ஸோ நானே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, எனக்கு யூஸ்வலாக சாப்பாடு வேணா நான் எப்பயுமே ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுவேன், பட் என் லைஃப்பில் ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தான் குக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல, அது நான் தானே அப்படின்னு சொல்லி சார்லி கேட்குறான். ஆமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்காக ஸ்பெகட்டி ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஸ்பெகட்டியை பார்த்துனே, எனக்கு ஸ்பெகட்டி பிடிக்குன்னு உனக்கு தெரியுமா, இல்லையே எனக்கு செய்யணும்னு தோணுச்சு ஸோ அதனால செஞ்சேன், எனக்கு என்னமோ இது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால செஞ்சேன், என்னோட மைண்டில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நல்லா இருக்கும்னு செஞ்சேன்னு சொல்ல, அதை சாப்பிட்டோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி சார்லி கேட்குறான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவன் லிப்ஸில் ஒட்டி இருக்கிறத லைட்டாக இவன் தொடச்சிட்டு இவன் அப்படியே அதை சாப்பிட்றான். அதெல்லாம் பார்க்கும்போது பேபுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் இது மெமரி லாஸ் ஆன சார்லிங்கிறதுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். சார்லி அவனை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேப் அவனை பார்க்குறான். சரி ஓகே உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குல்ல, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். எப்போ உனக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஒரு வேளை எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரலன்னா கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்ல, அப்பயே எனக்கு எதுவுமே தோணல, நீங்கள் யாரே என்னோட லைஃப் ஃபுல்லாக தெரியலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் சார்லி, உனக்காக வெயிட் பண்ணுவேன், எல்லாமே திரும்ப உனக்கு ஞாபகம் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட க்ளோஸாக போகிறான். லைட்டாக அவனுக்கு கிஸ் பண்ணுறான். பட் ஃபஸ்ட்டு இந்த சார்லி அந்த கிஸை வந்து அக்செப்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், அதை பார்த்து பேபுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவன் கிட்டேருந்து கை எடுத்து அந்த பக்கம் தள்ளி இருக்கான். அதுக்கப்புறம் சார்லி என்ன நினச்சான்னு தெரில, மறுபடியும் அவனை கிஸ் பண்ணுன்னு சொல்ல, 2 பேரோட கிஸ் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டுருக்க. அடுத்து புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் சார்லியோட பிளட்டை வச்சுன்னு கென்டாவை உட்கார வச்சு கென்டாக்கு அந்த பிளட்டை இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற, கொலை பண்ண போறியான்னு டோனியை பார்த்து கென்டா கேட்குறான். அவ்வளோ ஈஸியாக அவனை கொலை பண்ண மாட்டேன்டா, இங்கே வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல, கென்டா சொல்கிறான் எனக்கு தான் எதுவுமே இல்லையே, எந்த அபிலிட்டி இல்லாத என்னை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல, உனக்கு புதுசாக ஒரு பவர் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, தயவு செஞ்சு என்னை விட்டுற அப்படிங்கிற மாதிரி கென்டா பேசுகிறான். இவன் கேட்குற மாதிரி தெரியல, சார்லியோட பிளட்டை வச்சு இவனுக்கு பவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் கென்டாக்கும் ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி கடுப்பாக வேற இருக்குது. அப்படியே பவர் போயிட்டே இருக்க 100% பவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வேற போடுறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே கென்டா ஸ்டன் ஆன மாதிரி இருக்கான். அப்புறம் ஆலனை தான் காட்டுறாங்க. கிம்மி கிட்ட ஆலன் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி சார்லியோட பிளட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன், இருந்தாலும் அவங்க 2 பேரையும் விடுற மாதிரி தெரில, கென்டாவும் டீனும் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி நின்று இது எல்லாத்தையுமே பேப் கேட்டான். இப்போ நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், அன்னைக்கு நீங்கள் டோனியோட அந்த லேபுக்கு தானே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, அமைதியாக ஆலன் நிற்கிறான். உண்மையே சொல்லுங்கள், என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, டீன் உயிரோட இருக்கானா சொல்லுங்கன்னு சொல்ல, ஆமாம் டீன் உயிரோட தான் இருக்கான், அவன் இப்போ கோமால இருக்கான், அவனை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீ வேணும், அந்த டோனி என்கிட்ட உன்னையும் சார்லியும் கொண்டு வந்து
கொடுத்தாதான் டீனையும் கெண்டாவையும் விடுவேன்னு சொல்றான்னு சொல்ல, இதை பத்தி ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம எனக்கு வேற வழி தெரியல, சார்லியோட பிளட் அவன் கேட்டான், நான் அதனாலதான் அந்த பிளட்டை கொடுத்தேன். அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருந்தது, என்னோட பவரை நானா இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு பேப்க்கு. ஸோ ஆலன் எல்லா உண்மையுமே பேப் கிட்ட சொல்ல, பேப்க்கு என்ன பண்றதுன்னு புரியல. பட் பேப் போனாதான் அவங்க 2 பேரையும் சேவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு பேப்க்கு. இதுக்கப்புறம் பேப் என்ன டிசிஷன் எடுப்பான்னு ஆலனுக்கும் புரியல. ப்ளீஸ் என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காத, இதை பத்தி ஜெஃப் கிட்டும் சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாருமே முக்கியம், அதனாலதான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தேன், வேற வழி தெரியல எனக்குன்னு சொல்லி ஆலன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து கென்டாக்கு அங்கே பவர் கொடுக்க ஆரம்பிச்சான்ல டோனி, அங்கே நிறைய இன்வெஸ்டர் வர சொல்லியிருப்பான் போல. ஸோ பணத்துக்காக விற்கிறதுக்காக. ஸோ எல்லாருக்கிட்டையுமே மறுபடியும் என்னோட ப்ராஜெக்டிங் நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஆல்பா, அந்த ஆல்பாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்ல கென்டா அங்கே வந்து நிற்கிறான். அங்கே வின்னரை கூப்பிடுறான். வின்னர் கரெக்டாக கென்டாவோட முன்னாடி நின்று ஒரு கத்தி எடுத்து அவன் கன்னத்தில் கீறான். அவன் உடம்பு ஃபுல்லாக கத்தியில கீறிட்டே இருக்கான் கண்டினியூவா. ஆனால் இவன் எவ்வளோதான் பண்ணாலும் அங்கேருந்து பிளட் எதுவும் வருதே தவிர லைட்டாக பிளட் வருது, பட் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இவனுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம ஆர்மியில் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல், பட் இவனை ஆர்மிக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆல்பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கென்டாவை எல்லாருக்கும் சேல் பண்ணுறக்காக டோனி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எல்லாரும் ஃப்ராடு பசங்க போல், எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி அவனுக்கு பாட்டுக்கு பணம் நிறைய கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லேபில் ஏதோ வேக்சின், ஃப்ளூக்கான வேக்சின் ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி அதை பற்றியும் டீலிங் பேசிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்புறம் பேபு தான் காட்டுறாங்க. பேப் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், இப்போ சார்லி சரியாகணும், கென்டாவும் டீனும் வெளியே வரணும்னா நான் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே சார்லி வரான். என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நான் அமைதியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் இந்த மாதிரி வீட்டில் ட்ரிங்க் பண்ணுறது, அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறது ஒருத்தருக்கு பிடிக்காது, அந்த ஒருத்தர் நான் தானே அப்படின்னு சொல்லி சார்லி கேட்குறான். ஆமாம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். பட் இப்போ எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்ல, எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, உங்களை பற்றின ஞாபகம் எதுவும் எனக்கு வரல, பட் கண்டிப்பாக வரும்போது பார்த்துக்கலாம், அதுக்காக இவ்வளோ ட்ரிங்க் பண்ணாதீங்க, எனக்கும் அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல பேப்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆல்ரெடி அங்கே நம்ம ஆலன் சொன்னது எல்லாமே அவனோட மைண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால அவனால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல. ட்ரிங்க் பண்ணாவது கொஞ்சம் கவலை குறையும்னு நினச்சிட்டான் போல். ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ட்ரிங்க் பண்ணி அப்படியே அந்த டேபிள்லேயே மட்டையாயிட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சார்லிக்கு. ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே போட்டுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அப்படியே அந்த இடத்துலயே பேப் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி இங்கே வந்துட்டே இருக்கான் சார்லி. நான் கூட சார்லிக்கு மெமரி லாஸ் இல்லையோன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே எனக்கு மெமரி லாஸ் தான். அப்புறம் அங்கே ஒரு டேக் மாதிரி இருக்குது, அதை எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் சார்லி தான் பேசியிருக்கான். ஆக்சுவலி சார்லி மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். எப்படி இந்த வீடியோ நீ பார்க்கும்போது உனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கும், நான் தான் சார்லி, நான் தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸோ நான் சொல்கிறத மட்டும் மோஸ்ட்லி நீ கேட்டுக்கோ, டோனி எதிர்க்கணும்னா அதுக்காக உன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் நீ மறந்துடுவ, அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆலன் பற்றி, ஜெஃப் பற்றி, சோனிக்கு, நார்த்து, கிம்மு, பிட்டுன்னு எல்லாரும் பற்றியும் போட்டிருக்கு. இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா பேபனோட லைஃப்பில் உனக்கு ரொம்ப முக்கியம், பேபை மட்டும் நீ மறந்துடவே கூடாது, பேப்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே வரவே கூடாது, அந்த சீரம் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகவே ஆகணும், உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஏதாவது பண்ணி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு வீடியோ போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது சார்லிக்கு அப்போ தான் லைட்டாக எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. சேம் டைம் அடுத்து பீட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனுக்கு க்யூர் ஆகணும்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஆல்ரெடி நம்ம நிறைய டிசிஷன் எடுத்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு புரியல. கென்டா என் கையில் இந்த கீ கொடுத்துருக்கான், கடைசியாக இந்த கீ யூஸ் பண்ணிக்கோ, இந்த கீ மூலமாக கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நம்ம இப்போ சார்லியை தான் யூஸ் பண்ணோம், சார்லியோட பவர் வச்சு தான் இந்த கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். கண்டிப்பாக சார்லியை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேப் சொல்கிறான். பட் வேறு வழி இல்லை, இப்போ சார்லி மட்டும் இல்லை எல்லாருமே சேவ் பண்ணணும்னா அதுக்கு இதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆலனை டோனி மிரட்டி வச்சிருக்கான். இப்போதைக்கு ஆலனையும் காப்பாற்றணும். அங்கே இருக்கிற டீன் அப்புறம் கென்டா, ஆலனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பசங்க எல்லாருமே ஆலனுக்கு ஒன்று தான். அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஆலன் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டான். வேணும்னே பவர் அவனுக்குள்ளேயே அவன் போட்டுக்கிட்டான்னு சொல்லி பேப் எல்லாத்தையும் சொல்ல ஜெஃப்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கடைசியில் ஆலன் என்னை ஏமாத்திட்டானுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போதைக்கு வேற வழி இல்லை, சார்லி அவனோட பவரை யூஸ் பண்ணியே ஆகணும். இங்கே பாரு சார்லி, நீ உன் பவர் யூஸ் பண்ணும்போது உனக்கு தலைவலிக்கும், உனக்கு லைட்டாக நோஸில் பிளட் வரும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் பவரை யூஸ் பண்ணி பாருன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இந்த கீயை கையில் வாங்குறான். பட் பேபுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. கையில் அந்த கீயை வாங்கினோடனே சார்லியோட பவர் அப்படி யூஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி தெரியுது. பட் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபைலு தான். அடுத்தது ஆலனை தான் காட்டுறாங்க. ஆலன் நின்றுட்டு இருக்க. டோனி அங்கே வரான். உனக்காக ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன், நீ
கேட்ட எல்லாத்தையும் நான் பண்றேன்னு சொல்ல, இங்க பாரு அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து நீ போக முடியாது, பேப் சார்லி எனக்கு வேணும்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கான்ல அந்த பட்டனை அமுக்கி அமுக்கி வேணும்னே அங்க இருக்க ஆலனை கஷ்டப்படுத்த ட்ரை பண்றான். ஆலன் போய் கீழே விழுகிற மாதிரி போக கரெக்டா அந்த இடத்துக்கு டோனி வரான். டோனி வந்த உடனே கத்தி எடுத்து அப்படியே டோனியோட வயித்துல சதுக்கு சதுக்குன்னு 4 குத்து குத்த டோனியோட வாய் மூஞ்சி எல்லாம் பிளட்டு. அப்படியே டோனி கீழே விழுக ஒரு வழியா இவனை கொலை பண்ணிட்டேங்கிற மாதிரி ஆலனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். ஒரு வழியா செத்து போயிட்டாங்கிற மாதிரி ஆலன் கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஒரு வழியா அந்த கீயை தூக்கிட்டு நம்ம சார்லி அண்ட் கேங் இங்க வந்தாச்சு. அங்க பேவோட ரூம்ல தான் அந்த கீ இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அங்க ஒரு ஃபைலும் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. இது என்ன பேப்பர்னு ஒன்றும் புரியல. எடுத்து பார்த்தா அதுல போட்டிருக்கு நம்ம டோனிக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பவர் என்னன்னா அவனோட பிளட்ல இருந்தா அது வருது. எவ்வளவு தூரம் செத்து போனா கூட அவனோட பிளட் மூலமா அவன் உயிரோட வர முடியும்னு இருக்கு. ஸோ சேம் டைம் இங்க ஆலனை காட்டுறாங்க. செத்து போயிட்டான்னு நினைச்ச டோனி லைட்டா கண்ணை திறந்து பாக்குறான். அவனோட பிளட் தான் அவனுக்கு மருந்தாச்சு. ஸோ அந்த பவர் மூலமா டோனி செத்தெல்லாம் போல அவன் மறுபடியும் அப்படியே அவனோட உயிர் வந்துடுச்சு. அவனுக்கு அவன் ஒரு இம்மோர்டால் போல அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஆலனுக்கு இதை பார்க்கும்போது செம்ம ஷாக்கா இருக்கு. அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுருனாடா விடமாட்டேன்டான்னு சொல்லி ஆலன் அப்படியே கீழே தள்ளிட்டு இதுக்கப்புறம் உன்னை வச்சு தாண்டா அவங்கள வர வைக்கணும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் இதெல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்த கிறிஷ் சொல்றான் இவனுக்கு உயிர் போனா கூட அவனோட பிளட் மூலமா அவனோட உயிரை யாரோ லேப்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நடந்திருக்குன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி டோனி உயிரோட வந்தான்னு எல்லாருக்குமே இருந்த டவுட் இப்பதான் கிளியர் ஆயிருக்கு. டோனிக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. ஸோ அவனோட பிளட் தான் அவனுக்கு பவர். அந்த பிளட்டை வச்சுதான் அவன் ரீபார்ன் ஆகி வந்திருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆலனை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து சார்லியும் பேபி வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து சார்லி உட்கார வச்சுட்டு பேப் இங்க உன்னை பார்க்க உன் அப்பா வந்திருக்காருன்னு சொல்ல அப்பா வாங்குற மாதிரி ஷாக்கா பேப் வர. அங்க டோனி இருக்கான். டோனியை பார்த்தோன்னே அப்படியே பேப்க்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு இங்க வரேன்னு சொல்ல எனக்கு தேவையானது நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் என் கூட இருந்தீங்கன்னா ஓகே. ஆமா சார்லிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அது உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு அதை பத்தி நீ பேசுறங்கிற மாதிரி பேப் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். நான் அதுக்காக கத்தலப்பா, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கோ. எனக்கு தேவை நீங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்கன்னா உங்க டீம்மேட்ஸ் மத்த யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ, எனக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல பேப்க்கு. என்னடா இவன் இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரி இருக்க. சார்லிக்கு இவ யாருன்னே ஃபர்ஸ்ட் மறந்து போனதுனால ஒன்றும் தெரியல. அப்புறம் அங்கேருந்து ஆலனை கூட்டிட்டு வராங்க. இப்போ ஆலன் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கான். உனக்கு இவன் வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க 2 பேர் வாங்க, மற்ற எல்லாரையுமே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். இது என்னோட ப்ராமிஸ். என்னை பத்தி உனக்கு தெரியும்லன்னு சொல்ல ஆலனை பார்த்தோன்னே எப்படியாவது விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாரும் சேர்ந்து பாடி கார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆலனை திரும்பவும் இழுத்துட்டு போயிட்டாங்க. பேப்க்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. என்னடா அது எல்லாமே இப்படி நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறமா சார்லி கேட்குறான் இப்போ வந்தாங்கல்ல அவங்க தான் இதுக்கு முன்னாடி நீங்க பேசின அந்த டோனியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு பேப் அப்படி சார்லியை பார்க்க என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல சார்லிக்கும். பேபும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஜெஃப் கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவன் ட்ரீட்மெண்ட்காக ஆலன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, டோனி கிட்ட தான் போய் இந்த மாதிரி பவர் எல்லாம் திரும்ப அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆலனும் அவங்க கையில் தான் இருக்காங்க. ஸோ எப்படியாவது ஆலனையும் டீனு அப்புறம் கெண்டா 3 பேரையும் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல கெண்டா கிம் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது வேணும்னு இன்ஜெக்ஷன் பண்ண கிடையாது. ஆக்சுவலி ஆலனே போய் தான் அவரோட பாடி வீக்காக இருக்குன்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை பண்ணிட்டாங்க. டோனியோட லேபுக்கு ஆலன் தான் போனாங்கன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே இவனும் சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் வெளியே கொண்டு வரணும்னா அது என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் நினைச்சாதான் நடக்கும்னு சொல்லி பேப் கிட்டையும் சார்லி கிட்டையும் சொல்ல இப்ப என்ன பண்றது, ஆலன் நம்ம எல்லாருமே ரொம்ப லவ் பண்றான், நமக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஜெஃப் நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஆலன் நான் திரும்ப கூட்டிட்டு வந்துடுவேங்கிற மாதிரி பேப் சொல்ல எனக்கு நீங்க மறைச்சதுதான் ரொம்ப கவலையா இருக்கு, இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல ஆலன் உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா, அவன் லைஃப்ல நீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக உன்கிட்ட இது சொல்லல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எப்படியாவது ஆலனை நம்ம காப்பாத்திடலாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. என்னதான் இவங்க கன்வின்ஸ் பண்ணாலும் கஷ்டமா இருக்கு ஜெஃப்க்கு. இப்ப ஆலன் வேற டோனி கையில இருக்கான், எப்படி அவனை கூட்டிட்டு வரணுங்கிறது எனக்கு புரியல, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியில மத்தவங்க எல்லாரையும் சேவ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி பேப் தான் சொல்றான். ஆக்சுவலி இவன் வில்லிய ஞாபகத்துல வச்சுட்டு தான் ஏதோ ஒரு ஐடியா யோசிச்சிருப்பான் போல, பட் மத்த எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் வில்லிய வீல் சேர்ல வச்சு அப்படியே தள்ளிட்டு கூட்டிட்டு வரான்.
லில்லி கேட்குறான், என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா, அதான் என்னை கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு டோனியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும், அது உன் கையில் தான் இருக்குது. அவன் புதுசாக ஒரு வேக்சின் தயாரிக்கிறான், அதில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா இங்கேருந்து உனக்கு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி பேப் சொல்கிறான். அப்புறம் அவன் கை கட்டெல்லாம் அவுத்து விட அவன் எந்திரிச்சு அவனோட டைம் ஸ்டாப் பண்ணுற அந்த பவர் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. பேபை பார்த்து சிரிச்சுட்டே கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். நீ கவலைப்படாதங்கிற மாதிரி பேபை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போக, அடுத்து பேபும் சார்லியும் டோனியோட லேபுக்கு வராங்க. அதாவது வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்ல, டோனிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. வின்னர் அனுப்பி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாடான்னு சொல்ல, சார்லிக்கு ஒன்றும் புரியல. பேப் டக்குன்னு சார்லியோட கையை கட்டுறான். எதுக்கு என் கையை கட்டுற, விடு விடுன்னு சொல்ல, நான் சொல்றது மட்டும் கேளு ப்ளீஸ் வான்னு சொல்லி சார்லியை கார்ல ஏற்றி வின்னர் கூட 2 பேரும் எங்கேயோ போறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன சீசனில் வேவோட டெத்து, இந்த சீசனில் ஆலனோட டெத்தான்னு எனக்கு தெரில. பட் ப்ரமோ படி பார்த்தா ஆலன் இறந்து போகிற மாதிரி இருக்குது. பட் அவனுக்கு உயிர் வந்துருமா, திரும்ப வந்துருவானான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக 1 வீக் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.